ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். த ரெட் ஒன். இந்த படம் யார் ஓடுதுன்னா நம்ம கிறிஸ் இவான்ஸ், அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா ரோல் நடித்தோம். பிளாக் ஆடம் ரோல், அதாவது நம்ம டுவேன் ஜான்சன் ராக்கும் நடித்தவரும் இந்த ரெண்டு ஹீரோஸும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அதை நார்மல் மனுஷனாக இருக்க நம்ம கிறிஸ் இவான்ஸ் கேப்டன் அமெரிக்காவும், அதே மாதிரி ராக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜெண்ட்டாக இருப்பார். அவங்க வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஏஜெண்ட். அது வந்து ஒரு ஃபேண்டசிக்கு தான். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஏஜென்சியோட ஹெல்ப்பால் எப்படி கிறிஸ்மஸ் தாத்தாவை கண்டுபிடிச்சி அவங்கள டிஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மொத்த கதையுமே. மொத்தமாக படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம். அதை தாண்டி அடுத்ததாக அவங்க வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா ராக். ஸோ ராக் அண்ட் நம்ம கிறிஸ் இவான்ஸ், இந்த ரெண்டு பேரும் தான் இந்த படத்தோட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம கிறிஸ் இவான்ஸ் இந்த படத்தில் அப்படியே கேப்டன் அமெரிக்காவுக்கும் நேர் ஆப்போசிட்டாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கேப்டன் அமெரிக்கா எவ்வளோ சீரியஸாக நம்ம பார்த்துருக்கோம், அதை அப்படியே உல்டா பண்ணி ஹியூமன் டச் மாதிரியான ஒரு ரோலை பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணிட்டு இருக்காரு. ஆசமான பர்ஃபார்மன்ஸ். ராக் இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரெட் நோட்டீஸ்க்கு ஆப்போசிட்டாக ஜங்கிள் க்ரூஸில் ஆப்போசிட்டாக அடுத்தது ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. அது குறிப்பிட்டு ஒரு அரையிற சீக்வன்ஸ் வரும். அந்த அரையிற சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தக்காளி வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவலில் சில லாஜிக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட எண்டில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போவுமே குழந்தைகள் தான் அப்படிங்கிறத சூப்பராகவே வந்து ஹாப்பியில் தான் அந்த படத்தை முடிச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஆனால் இந்த படத்தோட அந்த பெரிய மைனஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. எஸ், இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பெருசாக ஸ்ட்ராங்காகவே அமைக்கப்படலை. இந்த படத்தில் ஹீரோ, அதாவது ஹீரோவாக இருக்குன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் இவான்ஸ் அண்ட் ராக்கு தவிர்த்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு. அவரு கூட பெருசு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா ரோல், இந்த 3 ரோலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மித்த எந்த கேரக்டருக்குமே அந்தளவுக்கு டெப்த்தான ஒரு ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது WB, அதாவது வார்னர் ப்ரூஸ் தான் வந்து இந்த படத்தில் டிசியில் கை வச்ச மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங்லேயும் கை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மொத்த ரைட்டிங்குமே அவ்வளோ அமேசிங்காக வர மாதிரி நிறைய இடங்களில் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறதுக்குமே நிறைய விஷயங்கள் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக டிஃப் பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு படம் முடிச்சுட்டு வெளியே ஒரு மூடு இருந்துச்சு. ஓவராலாக அந்த கேரக்டர் ரைட்டிங்லையும் கேரக்டர் டெப்த்லையும் பிரச்சனை, ஒரு மேஜர் ஓட்ட ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நடத்துனாங்க. அண்ட் செம்ம ஃபன்னாக நம்ம கிறிஸ் இவான்ஸ் ரோல் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ணுற ஒரு குட்டி மிஸ்டேக்கால் இந்த படத்தில் மொத்த கதையுமே ரோல் ஆகும். ஸோ செம்ம அன்லாஜிக்கலாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ எனக்கு ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு படம். இந்த படத்துக்கு என்னென்ன ரேட்டிங்னா 10க்கு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். ஸோ 10க்கு 8.5 அப்படின்னு கொடுக்கலாம். பட் அதை தாண்டி ரைட்டிங்கே எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னுமே பெட்டராக மாதிரி ஒரு மோஸ்ட் பெஸ்ட்டாக மாதிரி இருக்கும். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கான்.
இந்த படத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டபிள்யூபி காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட் மூவி இது பண்ணேன். உங்கள் மேலே குறைகள் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் புஷ் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியே ஜேம்ஸ் கன்னோட சூப்பர் படமும் இந்த ரைட்டிங் டெப்த்தோடு இருந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படம். போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.